1.25 லட்ச ரூபா சொல்லலாம், 2 லட்ச ரூபா சொல்லலாம், அவ்வளோலாம் கேட்கலீங்க. வெறும் 1,50,000 கொடுத்துடலாங்க. வெறும் 1,50,000 கொடுத்துறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஒரு 100 ரூபாய் செலவு பண்ண மட்டும் போதுங்க. நீங்க அதிர்ஷ்டசாலி இருந்தீங்கன்னா இந்த கார் 100 ரூபாய்க்கு வந்து டோக்கன் போட்டு கொடுக்குறாங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி. இதனுடைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. வெறும் 1 லட்சம் தான். அதுவும் பிக்சராக நேரில் வாங்க அனுசரிச்சு பண்ணி தருவாங்க. இதுக்கு வெறும் 40,000 தான் போதும். வண்டி நீங்கள் எடுத்து லோன் போட்டு கொடுத்துடலாம். 40,000 முன் பணம் தான் போதும் லோன் போட்டு கொடுத்துருவோம். ஏதாவது ஒரு பண்டிகை வந்துட்டா போதுங்க. நம்ம திருப்பூர் பெருமாள் டீம் கார்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு டோக்கன் கொடுத்து ஆரம்பிச்சிருவாரு. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம 100 ரூபாய் கார் மட்டும் பார்க்க போறதில்ல, சில லோ பட்ஜெட்ல கார் அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நீங்க கார் எடுக்கணும் கனவா இருக்கீங்களா, கார் எடுக்க முடியல, கையில பணம் இல்லையா, நம்ம அதிர்ஷ்டம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு கவலையே வேண்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஒரு 100 ரூபாய் செலவு பண்ண மட்டும் போதுங்க. நீங்க அதிர்ஷ்டசாலி இருந்தீங்கன்னா இந்த கார் 100 ரூபாய்க்கு வந்து டோக்கன் போட்டு கொடுக்குறாங்க. அதை பத்தி டீடைல் நம்ம கேட்கும். ஆனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. ஆனா நம்ம லாஸ்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குங்களா? ஆல்ரெடி நம்ம 3 கார் கொடுத்துருக்கோம். இது 4 டைம் இந்த கார் கொடுக்குறோம். 4 டைம் வர 14/4/2025 ஈவினிங் 6 மணிக்கு கொடுக்கலுங்க. அண்ணனது சேனல் லைவ்ல நீங்க பாத்துக்கலாம். சுத்தம் 1 மணி லைவ் போயிட்டு இருக்கோம். நீங்க லைவ்ல நீங்க பார்க்க முடிஞ்சா நேரில் வந்துருங்க. வெறும் டோக்கன் 100 ரூபாய் தான். எத்தனை டோக்கன் போட்டுக்கோங்க, ஒரு ஆள் பேர்ல எத்தனை டோக்கன் போட்டுக்கலாம். போன டைம் ஒருத்தர் 85 டோக்கன் போட்டார். 85 டோக்கன் போட்டார் ஒருத்தர். ஆனா அவரு கார் விழுல, லக் இல்ல அவருக்கு. ஒரே ஆள் 85 போட்டார். ஒரே ஆள் 85 டோக்கன் போட்டார். அவருக்கு விழுலைங்க. ஆனா மன்னார் வந்து 2 டோக்கன் போட்டா அவங்களுக்கு இந்த கார் விழுந்துருச்சு. நம்ம கொடுத்துட்டு டெலிவரி எடுத்து போயிட்டாங்க. யாருக்கு அதிர்ஷ்டம் விழுக போது யாருக்குமே தெரியாதுங்க. ஆமா கண்டிப்பாங்க. அது கூட இருக்கட்டும். 100 ரூபாய் கார் கொடுங்க வாங்கிட்டு போறாங்கல்ல, ஓகே. நிறைய கமெண்ட்ஸ்ல பார்த்தா ஸ்கேமா புதுசா இருக்கு அப்படி எல்லாம் நினைச்சிட்டீங்க. ஸ்கேமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த விஷயத்தை அவர் நடத்தவே மாட்டாருங்க. ஸ்கேம் கிடையாது. கிட்டத்தட்ட 3 காரமே எடுத்து கொடுத்துட்டாங்க. நம்மளோட சேனல் ஹிஸ்டரியில போய் பாத்தீங்கன்னா எல்லா வீடியோவும் நம்ம லைவ்ல பண்ணியிருப்போம். யாராவது எடுத்திருக்காங்கன்னு சொல்லி தெளிவா அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்போம். அதே மாதிரி இந்த வீடியோலையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்கேம் கிடையாது. நீங்க நம்பிக்கை இல்லாட்டி நீங்க போடவே வேணாம். யாரும் வற்புறுத்த கிடையாது. உங்க டவுட் இருந்துச்சுன்னா நம்பர் கால் பண்ணி போன் பண்ணி உங்க டவுட் கிளியர் ஆச்சுன்னா அப்புறம் நீங்க டோக்கன் போடலாங்க. 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த காரோட கண்டிஷன் எப்படி இருக்குங்க? வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டிங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோல இன்ஜின் கண்டிஷன்ல போட்டு காமிச்சிருக்கோம். நல்ல தெளிவா இருக்கு வண்டி. ஓகே, வண்டி நல்ல தெளிவான கண்டி. போன வீடியோ நம்ம அப்டேட் கொடுத்துருப்போம். அதுல போய் பாருங்க. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா காமிச்சு இருப்போம். மறக்காம நீங்க 100 ரூபாய் பண்றீங்க, ஒரு ஜிபே நம்பர் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் போயிருக்கும். அதுல போய் நீங்க ஒரு 100 ரூபாய் போட்டு விடுங்க. அதிர்ஷ்டசாலி நீங்களா இருந்தா வரக்கூட ஏப்ரல் 14ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு நம்மளோட லைவ் சேனல்ல வாட்ச் பண்ணுங்க. அதிர்ஷ்டசாலி நீங்க இருந்துச்சு இந்த காரை நீங்க தட்டி செல்லலாங்க. மறக்காம நீங்க இந்த காரை பார்த்து ஓட்டியும் பழகலாம். நம்ம லாங்கில் எங்க வேணும் எடுத்துட்டு போலாம். இந்த பிரச்சனை இருக்காது. மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாங்க? டொயோட்டா இன்னோவா பார்க்கலாம். 2011 மாடலுங்க. 2011 ஓனர் மட்டும் 3 ஓனர் கண்டிஷன் ஆச்சு. டயர் நல்லா இருக்கும். G4 வேரியன்ட் 7 சீட்டுனா. 7 சீட்டுங்களா? 7 சீட் இன்டர் கம்மி. ஏசி இருக்குங்களா? தெளிவா எல்லாமே இருக்குதுங்க. ஏசிலாம் ஜம்முன்னு இருக்குங்க. ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துருங்க. லெதர் சீட்டுங்களா? லெதர் சீட்டு, ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து G4 ரூப் ஏசி எல்லாமே வந்துருங்க. ஓகே. ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் கிடையாது. வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி. நல்லா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. 2011 ஓனர் மட்டும் 3 ஓனர் கண்டிஷன். 3 ஓனர் வந்தாங்களா? 3 ஓனர் ஆயிடுச்சு. ஓகே. எத்தனை கிலோமீட்டர் போயிருக்குண்ணா அது? அது 160 கோடி இருக்குண்ணா. 1,60,000ங்களா? ஃபேன்சி நம்பர் 83 84 வண்டி நம்பர். எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனா? TN 65ங்களா? TN 65ங்க. ஓகே. இந்த கிளாஸ் கவர் மட்டும் ஒன்று போடணுங்க. மற்றபடி வண்டி நல்லா இருக்குங்க. சேஞ்ச் பண்ணிடலாங்களா? சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இண்டில் காமிங்க. வண்டி பாருங்க, ரொம்ப நீட்டா வண்டி வச்சிருக்காங்க. சூப்பராங்க. சீட் கவர்ஸ் 2011 நல்ல குவாலிட்டியான வண்டி. குவாலிட்டியா வச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. எந்த ஒரு டெண்ட் எந்த ஒரு ஸ்கிராட்ச் எதுவுமே இல்ல. இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 7 லட்ச ரூபா போகுது. நம்ம அவ்வளோலாம் கேட்கல. 7 லட்ச ரூபாயும் கேட்கல. 6,90,000 தர. அது பிக்சடா நேரில் வாங்க பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் கட்சி எவ்வளோ வேணும்? இது லோன் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 4 to 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருவோம். 4 to 5 கிடைக்கும். லிமிடெட்ல வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் 2014 மாருதி சுசுகி எர்டிகாங்க. 2014 மாடல் சிங்கிள் ஓனர். HR ரீ நம்பருங்க. என்ன HR போட்டிருக்கேன்? HR வண்டிங்க. ஆனால் கோயம்புத்தூர் நம்பர் ரீ நம்பர் வாங்கியாச்சு. ஓகே. ஆனால் ஒரே ஓனர் தானா? சிங்கிள் ஓனர் தாங்களா? VDA டீசல் வண்டி. 7 சீட் நல்ல தெளிவான வண்டி. இன்டீரியர் காமிங்கண்ணா. அப்படியே ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கு வண்டியை. டயர்லாம் எப்படி இருக்குங்க? டயர் 70% இருக்குண்ணா. 70% இருக்குது. வண்டி ஒரிஜினாலிட்டிலாம் அப்படியே தான் இருக்குது. எதுவுமே இல்லைங்க. நல்லா தெளிவா இருக்குங்க. சிங்கிள் ஓனர் ஹரியானா ரீ நம்பருங்க. எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கணும் வண்டி? 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்குண்ணா. 1 லட்சம் பேர் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்குது. வண்டி நல்லா தெளிவா இருக்குங்க. சூப்பருங்க. வண்டியை ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ணிருக்கு வண்டி. டீசல் வேரியன்ட் VDI. சீட் கவர்ஸ் சூப்பரா நல்லா வச்சிருக்காங்க. லெதர் சீட் போட்டுருக்காங்க. ஏசி வரைக்கும் நல்லா இருக்குங்களா? ஏசி ரியர் ஏசி எல்லாமே வந்துருங்க. இது 7 சீட் வண்டி தானே? இது 7 சீட் இருக்கு. சூப்பருங்க.
வண்டி பாத்தீங்கன்னா இந்த அந்த அளவுக்கு ரெண்டு ஸ்கிராட்ச் எதுவுமே கிடையாது, தெளிவா இருக்குங்க. தெளிவா வச்சிருக்காங்க. ஒரு 2 இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிராட்ச் இருக்கு, 2 இது ஸ்கிராட்ச் மட்டும் தான் இருக்குங்க. அது இப்பதான் ஆயிருக்குது. அதை நம்ம பெயிண்டிங் கூட பண்ணிக்கலாம், அதை பெயிண்ட் பண்ணி நம்ம டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிக்கலாம். வண்டி பொறுத்து சூப்பரா வச்சிருக்காங்க. ஹரியானா வண்டி சொல்லியிருக்காங்க. ஹரியானா வண்டி ரீ நம்பர், கோயம்புத்தூர் ரீ நம்பர் வாங்கியாச்சுங்க. ஓகே, வண்டி பக்காவா சூப்பரா இருக்குங்க. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த வண்டி இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா 6 லட்சம் 7 லட்சம் போகுது. நம்ம அவ்வளோலாம் கேட்கல. ஒரு 5.5 தான், 5.5 பிக்சர் 5.5 ரூபா கொடுங்க. அதுவும் பிக்சர் நேரில் வாங்க பண்ணி தருவாங்க. நேரில் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் கிடைக்குங்களா? லோன் வாங்கி தரலாம். 3 to 4 ரூபா லோன் வாங்கி தரலாம். 3 to 4 ரூபா வாங்கி தரேன். மாருதி சுசுகி பலினோ பெட்ரோல் வேரியன்ட் டாப் அண்ட் மாடலுங்கண்ணா. ஜெட்டா டாப் அண்ட் மாடலுங்களா? டாப் அண்ட் மாடல் ஜெட்டா ஆட்டோமேட்டிக்குங்க. போன வீடியோவில் நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் கேட்டுருந்தாங்க. நம்ம அதுக்காக கொண்டு வந்து வண்டி பாருண்ணா. டயர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 2 ஓனர் 2017 டாப் அண்ட் மாடல் ஜெட்டா ஆட்டோமேட்டிக் காமிச்சிருக்கேன். ஏர் பேக் எத்தனை வருதுங்க? 2 ஏர் பேக் வரும்னா. ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துருங்க. ஏர் பேக் 2 ஏர் பேக், ரியர் கேமரா வந்துடும், வைப்பர் வந்துடும். சூப்பர். ரியர் கேமரா இருக்குங்களா? எல்லாமே வந்துருங்க. சூப்பருங்க. வண்டி நல்லா நிக்குது. டென்ட் ஸ்கிராட்ச் அந்த அளவுக்கு கிடையாதுங்களா? ஒரு இடத்துல மட்டும் டென்ட் இருக்குங்க. இந்த ஸ்கிராட்ச் மட்டும் இருக்குங்க. ஒரு இடத்துல மட்டும் பின்னாடி மட்டும் டச் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. ஓகே. வண்டியில என்ன குறை இருக்கோ நம்மளுக்கு காமிச்சிடும். ஆமா, அலாய் வீல், ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து பெட்ரோல் வேரியன்ட் ஜெட்டா மாடலுங்க. ஆட்டோமேட்டிக். இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 6 லட்சம் போல அவ்வளோலாம் கேட்கல. வெறும் 6 லட்சம் தான் கோட் பண்றோம். அதுவுமே பிக்சர் கிடையாது, நேரில் வாங்க அனுசரிச்சு பண்ணி தரேன். இதுக்கு வெறும் 40,000 தான் போதும். வண்டி நீங்க எடுத்து லோன் போட்டு கொடுத்துடலாம். 40,000 முன் பணம் தான் போதும். லோன் போட்டு கொடுத்துருங்க. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டுங்க, VXI பெட்ரோல் வேரியண்ட். வண்டி நல்லா 2008 மாடலு. ஓனர் மட்டும் 3 ஓனர் கண்டிஷன் ஆச்சு. 4 டைம் புதுசு போட்டுருக்கு. காமி அப்படியே 4மே புதுசுங்களா? 4 டைம் புதுசு போட்டு 100 கிலோமீட்டர் ஓட்டல. வண்டி தெளிவாக இருக்குங்க. அடிபடாத வண்டி, சுத்தமாக இருக்குங்க. VXI வேரியண்ட்டு பெட்ரோலுங்க. டேங்க் என்டாஸ் பண்ணியிருக்காங்க. சீக்வன்ஸ் கிட்டு போட்டிருக்காங்க. சூப்பருங்க. ஏசி நல்லா இருக்குங்களா? ஏசியில் நல்லா இருக்கு. எல்லாமே தெளிவாக இருக்குங்க. VXI வேரியண்ட் ஸ்விஃப்ட் VXI வேரியண்ட் 2008ங்க. FC 3 வருஷம் கரண்ட்ல இருக்குது. 3 வருஷம் இருக்குங்களா? 3 வருஷம் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்? 4 டைம் புதுசு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க. ஓகே. வண்டி நீட்டா நிக்குது. பெட்ரோல் வேரியண்ட் பிளஸ் வந்து LPG என்டாஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் சீக்வன்ஸ் கிட் போட்டுருக்காங்க. LPG என்டாஸ்மென்ட் இருக்குது. ஆமா, LPG என்டாஸ் சீக்வன்ஸ் கிட் போட்டுருக்காங்க. சூப்பர். டச் ஸ்கிரீனோட இருக்குங்களா? ஆமாங்க. இந்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 2 லட்சம் போகணும். அவ்வளவு 2 லட்சம் தான் கேக்குது. அதுவும் பிக்சர்ல நேர்ல வாங்க அனுசரிச்சு பண்ணிக்கலாம். வாங்க. இந்த வண்டிக்கு லோன் கம்பெனி எவ்வளவு லோன் பண்ணிக்கலாம். லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. அடுத்து பாரு மாருதி சுசுகி VDIனா ஸ்விஃப்ட் VDI 2011 கடைசிங்க. 12வது மாசம் லாஸ்ட்ல இருக்குங்க. என்னன்னா கீழே எம்டியா இருக்குது. அது என்ன? ஆனா இது வந்து கிரில் மட்டும் போயிடுச்சுன்னா கிரில் போட்டு கொடுத்துடலாம். 600 தான் வந்து கிரில் போட்டே கொடுத்துடலாங்கண்ணா. ஓ சார், போட்டு கொடுத்துடலாம். VDI டீசல் வேரியண்ட். ஓனர் சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க. சிங்கிள் ஓனர் தாங்களா? ஆமா, ஒரே ஓனர்ல தான் இருக்கு. இண்டல் காமிங்க. டீசல் வேரியண்ட் VDI. டயர்ல எப்படி இருக்குங்க? டயர் 50% இருக்குண்ணா. அடிபடாத வண்டியில சுத்தமா இருக்குங்க வண்டி. சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்குது. டச் ஸ்கிரீனோட இருக்குங்களா? டச் ஸ்கிரீன், பேஸ் கேமரா எல்லாமே வந்துருங்க. ஏசி நல்லா இருக்குங்களா? ஏசி எல்லாம் ஜம்முன்னு இருக்கு. ஓகே. ஸ்விஃப்ட் VDI ஒரே ஓனருங்க. வண்டி நீட்டா இருக்குங்க. ஆனா சின்ன பார்த்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு இல்ல, தெளிவா வண்டி தெளிவா இருக்குங்க. மத்த வந்து சின்ன சின்ன ஸ்கிராட்ச் இருக்குது. நம்ம டச் பண்ணிட்டு எல்லாமே சேல கிளியர் ஆயிரும் உங்களுக்கு. பெருசா ஒன்று நல்லா தெளிவாக இருக்க வண்டி. இந்த ஃபோக்லாம் கிரில் மட்டும் மாற்றி கொடுத்துடலாங்க. அவ்வளோதான். கிரில் மட்டும் போயிருக்கு, மாற்றி கொடுத்துடலாங்க. இந்த வண்டி என்ன ரேட் கொடுப்பீங்க? மார்க்கெட் பார்த்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் அவ்வளோலாம் கேட்கல. 3.25 கேட்கல. 3,60,000 3 லட்சம் தந்துடலாங்க. ஒரே ஓனர் வண்டி. 3 லட்சம் ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். அடுத்து பாரு மாருதி சுசுகினா 2020 மாடல் ஆல்டோ K10 ஒரே ஓனர் 2020ங்க. நிறைய சிங்கிள் ஓனரா வச்சிருக்கீங்க? ஆமா, ஒரே ஓனர் தானுங்க. ஆட்டோமேட்டிக்னா டயர் புதுசுங்களா? 4 டயரும் புதுசு போட்டுருங்க. புது டயரை போட்டு புது டயர் போட்டுருக்குது. இண்டிலாம் நீட்டா இருக்கும். ஆட்டோமேட்டிக் நிறைய பேர் கேட்டாங்க. ஆட்டோமேட்டிக்ங்க. ஓகே. மாருதி சுசுகி ஆல்டோ K10 ஒரே ஓனருங்க. எத்தனை கிலோமீட்டர் போயிருக்குங்க? வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. 40,000 போயிருக்குங்களா? சர்வீஸ் ரெக்கார்ட் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. சூப்பருங்க. வண்டி பார்க்க சூப்பரா இருக்குங்க. லெதர் சீட்டுங்களா? லெதர் சீட் எல்லாமே போட்டுருக்குண்ணா. சூப்பர். VXI வேரியண்ட். வண்டி பல நிக்குது. எந்த டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே இல்ல. 40,000 கிலோமீட்டர் ஓடணும். சிங்கிள் ஓனர் கண்டிஷனுங்க. ஓகே ஓகே. பெட்ரோல் வண்டி. பெட்ரோல் வேரியண்ட் VXI. ஓகேங்க. ஆனா இது பார்த்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த 3.5 லட்சம் ரூபாய் போய் அவ்வளோ கேட்கல. ஒரு 3 லட்சம் தான் கேட்குது. அதுவும் பிக்சர்ல நேர்ல வாங்க அனுசரிச்சு பண்ணி தரேன். 3 லட்சம் ரூபாய் லோனே வாங்கி தரேன். ஓ 50 ரூபா தான் போகுது. 50 ரூபா தான் போகுது. அது 3.5 லட்சம் ரூபாய் பிக்சர் கிடையாது. ஓகே. நேர்ல வாங்க நான் அனுசரிச்சு பண்ணி தரேன். 3 லட்சம் லோனே வாங்கி தரேன்.
ஆனால் மகேந்திரா ஸ்கார்பியோ 2003 மாடலுங்க. 2003ங்களா? 2003 எஃப்சி 5 வருஷம் கரண்ட்ல இருக்குதுண்ணா. ஓனருங்க? ஓனர் மட்டும் 6 ஓனர் ஆயிடுச்சு. 6 ஓனருங்களா? ஓனர் மட்டும் தான் மைனஸ். வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி. 6 ஓனர் எப்படி கண்டிஷன் இருக்கு? 2 டயர் புது டயர் போட்டுருக்குது, 2 டயர் ஆப்பட்டும் போட்டுருக்கு. வண்டி நல்லா இருக்கும், இன்ஜின் தெளிவாக இருக்கும். நீ ஒரு மெக்கானிக்கில் 10 மெக்கானிக் கூட செக் பண்ணி எடுத்துங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி, 7 சீட்டர் வெஹிக்கிள். இன்டில் காமிய வண்டி ஏசி வருதுங்களா? ஏசி இருக்குன்னா கேஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம்ண்ணா. கேஸ் மட்டும் ஃபில் பண்ணலாம். கேஸ் மட்டும் ஃபில் பண்ணலாம். ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துருக்கு. ரிவர்ஸ் கேமரா காமிங்க. ஓ சூப்பருங்க. 7 சீட்டு 2003 மாடல். ஓனர் மட்டும் 6 ஓனர் ஆயிடுச்சு. சீட்லாம் தெளிவாக இருக்குங்க, அடிபடாத வண்டி. நல்லா இருக்குண்ணா, நல்ல குவாலிட்டியான வண்டிங்க. ஓகே. 2003 ஓனர் மட்டும் 6 ஓனர் ஆயிடுச்சுங்கண்ணா. வண்டியில் எந்த ஒர்க் இருக்காது இல்லைங்க? எந்த ஒர்க்கும் இல்லை. வண்டி எஃப்சி பண்ணி தெளிவாக நிற்குது வண்டி. வண்டி எஃப்சி போயிட்டு வந்து எஃப்சி போயிட்டு வந்து வண்டி அப்படியே நிற்குது. 2003 மாடல். ஓனர் மட்டும் 6 ஓனர். வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. ஓகேங்க. ஃப்ரண்ட் 2 புது டயர், பேக் வந்து 1/2 இருக்குங்க. டீசல் இருக்குதுங்க. டீசல் வண்டிங்களா? டீசல். ஓகே. மகேந்திரா ஸ்கார்பியோ 7 சீட் வண்டி. வண்டி நீட்டாக இருக்குங்க, நீட் அண்ட் கிளீனாக இருக்குங்க, அடிபடாத வண்டி. இந்த வண்டி என்ன ரேட்? மார்க்கெட்டில் போய் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.25 லட்ச ரூபா சொல்லலாம், 2 லட்ச ரூபா சொல்லலாம். அவ்வளோலாம் கேட்கலைங்க. வெறும் 1,50,000 கொடுத்துடலாங்க. வெறும் 1,50,000 கொடுத்துறேன். ஒரு 2 வீலர் வாங்குற காசுக்கு நீங்கள் இன்னைக்கு 7 சீட்டர் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. சூப்பருங்க. எஃப்சி 5 வருஷம் கரண்ட்ல, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. ஓகே. ஆனால் நம்ம அடுத்து பார்க்க டாடா இண்டிகா டீசல் வேரியண்ட்டுங்க. 2008 மாடல். எஃப்சி 3 வருஷம் கரண்ட்ல இருக்குது. 2028 வரைக்கும் கரண்ட்ல இருக்குது. 28 வரைக்கும் வருதுங்களா? லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் வெஹிக்கிள். லோ பட்ஜெட். 24 கிலோமீட்டர் கிடைக்கும் மைலேஜ் டீசலுக்கு. ஓகே. டயர்ல எப்படி இருக்குங்க? டயர் ஆவரேஜ் 50% மேலே இருக்குன்னா நல்லா தெளிவாக இருக்கும். ஓகேங்க. இந்த லைட் அந்த மட்டும் உடஞ்சிருக்கு இண்டிகேட்டர். அதை மாற்றி கொடுத்துலாங்கண்ணா. எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. பின்னாடி கொஞ்சம் பெயிண்ட் டச்சப் இருக்குது. டச்சப் போல கொஞ்சம் இருக்குது. 2008ல் எஃப்சி கரண்ட் இருக்குது. 28 எஃப்சி கரண்ட்ல இருக்குதுண்ணா. 28 வரைக்கும் வச்சிருக்கீங்களா? எஃப்சி கரண்ட்ல இருக்குங்க. இந்த வண்டி என்ன ரேட்? இந்த லோ பட்ஜெட்ல உள்ள ஒரு டீசல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 2008 மாடல். ஓனர் மட்டும் 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. நல்ல குவாலிட்டியான வண்டி. இதனுடைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நம்மளால வெறும் 1 லட்சம் தான். அதுவும் பிக்சராக நேரில் வாங்க, அனுசரிச்சு பண்ணி தருவாங்க. நம்ம அடுத்து போகிற செவரல் டவேரா 2007 மாடலுங்க. வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க. எஃப்சி 4 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. டயரில் எப்படி இருக்குங்க? டயர் 50% இருக்குங்கண்ணா. 50%. ஆமாம், நிறைய பேர் போன வீடியோவில் கேட்டிருந்தாங்க டவேரா வேணும், செவரலெட்டில் வேணும்னு சொல்லி. சாரி, அதை கட் பண்ணிங்கண்ணா. என்னாச்சு? அப்படியே இங்கேருந்து போவாங்க. இப்போ சொல்லுவோம். இல்லை, போன வீடு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. 7 சீட் வெஹிக்கிள் லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தாங்க. ஓகே. டவேரா எஸ்எஸ் மாடலுங்க. டாப் அண்ட் மாடல். வண்டி கண்டிஷன் டாப் அண்ட் நல்ல தெளிவாக இன்ஜின் 100% இருக்குங்க. ஓகே. மெக்கானிக் கூட செக் பண்ணி எடுத்துங்க. ரூப் ஏசி எல்லாமே வந்துருங்க. ரூப் ஏசிங் இருக்கு. ரூப் ஏசி வந்துருங்க. சூப்பருங்க. ரூப் ஏசி, ரியர் வைப்பர் வந்துடும். டாப் மாடல். அப்போ வந்து டாப் மாடல் 2007 வந்து டவேரா டாப் மாடலுங்க. டாப் எஸ்எஸ் வேரியண்ட். டீசலே பெட்ரோலுங்களா? டீசல் வேரியண்ட்னா. டீசலுங்க. ஆமாம். ஓகே. மேலே கேரியரோட இருக்கு. வண்டி கேரியர் எல்லாமே வந்துருங்க. சூப்பர். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட இருக்குங்க. இந்த கவர் மட்டும் இன்னும் போட்டு கொடுத்துடலாங்கண்ணா. அது உடஞ்சிருக்குது. ஏசி 7 சீட்ல ஆமாம், ஏசி நல்லா இருக்கு. 7 சீட்லாம் தரமான வண்டி. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? நீங்க மார்க்கெட்ல பார்த்த வண்டி 3 லட்சம் போகுது. நம்ம அவ்வளோ கேட்கல, 3 லட்ச ரூபா கேட்குது. அதுவும் பிக்சடா நேரில் வாங்க, அனுசரிச்சு பண்ணிக்கலாம் வாங்க. நம்ம அடுத்து பாரு 2011 வோல்க்ஸ்வேகன் போலோ டீசலுங்க. வோல்க்ஸ்வேகன் போலோ டீசலு. ஒரு சின்ன வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்ல 24-25 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குங்க. எத்தனை ஓனர்னா? நல்ல தரமான வண்டி. 3 ஓனர் கண்டிஷன் இருக்குதுண்ணா. 3 ஓனருங்களா? 3 ஓனருங்க. லெதர் சீட் போட்டுருக்குது. லெதர் சீட். ஏசி வரைக்கும் நல்லா இருக்குங்களா? ஏசிலாம் ஜம்முன்னு இருக்குங்க. வண்டியில் எந்த ஒர்க் இருக்கு? எந்த ஒர்க்கும் இல்லை, தெளிவாக இருக்கும். ஓகே. 4 வீல் அலாய் போட்டு 4 டயர் புதுசு போட்டுருக்கு. 2011 ஓனர் மட்டும் 3 ஓனர் கண்டிஷன் ஆச்சு. வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி 2.5 லட்ச ரூபா கேட்குறேன். நம்ம அவ்வளோலாம் கேட்கல. ஒரு 2 லட்சம். அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது. நேரில் வாங்க, அனுசரிச்சு தரேன். வண்டியை லோன் போட்டு தந்துடுறேன். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கார் பக்கம் பார்த்துருக்கோம். 10 காருமே வந்து சின்ன சின்ன ஒர்க் இருக்கத்தாங்க செய்யுது. யூஸ்ட் கார்டு பொறுத்த வரைக்கும் எந்த கார் எடுத்தாலும், எந்த கன்சல்டிங் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அது தகுந்த மாதிரி நம்ம நம்மளோட டேஸ்ட் தகுந்த மாதிரி செலவு பண்ணி வச்சுக்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கார் வந்து கொடுக்குறாங்க. ஆடே நமக்கு சொல்லியிருந்திருப்போம். உங்களுக்கு நிலை போட்டுரும். உங்களுக்கு கார் எடுக்க முடியல, ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்களா, கார் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குல்ல, ஓட்டி போலன்னு ஆசைப்படுறீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ 1 லட்சம் 2 லட்சம் போக தேவையே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 100 ரூபா இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அந்த கார் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு சொல்கிற கான்டாக்ட் நம்பர் எல்லாத்துக்குமே டோக்கனை போட்டு எல்லாம் அனுப்பிச்சிருங்க. உங்கள் டோக்கன் பார்த்தீங்கன்னா நீ அனுப்பிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே கிடைச்சிடும். மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோன்னு சந்திக்கும். அது வரைக்கும்